இன்றைக்கு நாம் சத்தான ராகி களி எப்படி செய்வதென்று பார்க்கலாம். 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி. அதை ஒரு சட்டியில் ஊற்றி அடுப்பில் வைத்து அதற்கு தேவையான உப்பு போடுங்க. தண்ணி சூடாகட்டும். தண்ணி கொதிக்கும்போது அந்த 1 கப்பு மாவை எடுத்து அப்படியே கொட்டி விடவும். கொட்டிட்டு ஒரு மரக்கரண்டி எடுத்து அதில் உள்ள விட்டு மூடி போட்டு மூடி விடுங்க. அது ஒரு 3லிருந்து 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். பிறகு எடுத்து பார்க்கலாம். இப்போ மூடி திறந்து நல்லா அந்த மாவை கிளறி விடுங்க. நல்லா கலந்துடணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி விடுங்க. மாவு நல்லா வெந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி நனைச்சி வச்சுட்டு கிண்ணத்தில் போட்டு உருட்டினிங்கன்னா உருண்டு வரும். அப்படி வரலன்னா தண்ணி தொட்டு கையில் உருண்டை பிடிக்கலாம். இப்போ ராகி களி உருண்டை ரெடி. இது உடலுக்கு ரொம்ப சத்தான உணவு. களி கூட கருவாட்டு குழம்பு, வேர்க்கடலை சட்னி சாப்பிட சுவையாக இருக்கும்.